ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதில் உங்களுக்கு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு தட்டி வச்ச பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பிடி கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், நான் சாம்பார் பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ரசத்துக்கு சாம்பார் பொடி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். ரசத்துக்கு நம்ம மிளகு சீரகம் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பிடி கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதை புளி தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரசத்துக்கு தாளிப்பு பார்க்கலாம். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, வெந்தயம் போட்டுக்கிறேன். அதில் நான் இப்போ ஒரு 6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிட்டு ரசத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரசத்தை அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது, கொதிச்சிச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் மாறிடும். சைடு ஃபுல்லாக நுர கட்டி வந்திருக்கு. ரசம் ஒரு கொதி வந்துருச்சு, நான் ஆஃப் பண்ணிடுறேன். மிளகு ரசம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.